சார் ஹாஸ்பிட்டலுக்கு போய் உங்க பொண்ணை பார்த்துருவாங்க. சார் அதெல்லாம் முடியாது. இவங்களுக்கெல்லாம் ஒரு வழி பண்ணாம நான் இங்கிருந்து போக மாட்டேன் சார். நீங்க முதல்ல எப்படியா போடுங்க சார், அதுக்கப்புறம் நான் என் பொண்ணை போய் பார்த்துக்கிறேன். சார் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு முதல்ல போய் உங்க பொண்ணை பார்த்துருவாங்க, மற்றதை நான் பார்த்துக்கிறேன். இந்தாம்மா சார் பேப்பர் ஒன்று கொடுமா. ஓகே சார். சார் நீங்களாவது கொஞ்சம் விசாரிச்சு முடிவிடுங்க. நீ யாரியா? நான் துளசியோட அப்பா சார். எவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்த கேட்டு தான் இருந்தேன். இன்னும் என்னைய விசாரிக்க சொல்ற? சார் என் பொண்ணுகிட்ட என்னையாவது கொஞ்சம் பேச விடுங்க சார். எதுக்கு? அதெல்லாம் முடியாது, வெளியில போங்க. கொஞ்சம் தயவு பண்ணுங்க சார். யோ இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தீங்கன்னா உன்னை தூக்கி உள்ள போட்டுருவேன். போயா வெளில. சார் வாங்க சார் போலாம். என்னப்பா இது? பயப்படாதம்மா, நான் இருக்கேன். அழாதம்மா, அழாத, தைரியமா இரு. சார் வெளியே போங்க சார். என் பொண்ணு போங்க சார் வெளியே. சார் போலாம் சார். போய் உட்காருமாங்க. சொல்றேன்ல போய் உட்காருமா. என்ன தம்பி இது? துளசி கிட்ட பேச கூட விடல. அதான் சொன்னேனே சார், ஏற்கனவே அழகம்பெருமாளுக்கு தமிழ் மேல கோவம், அதான் சான்ஸ் கிடைச்சதுன்னு விளையாடுறான் சார். அதுக்காக உதவி செஞ்சவங்களை பழி தீர்க்க பாக்குறது எந்த விதத்துல நியாயம்? சார் ஒரு போலீஸ்காரன் இன்னொரு போலீஸ்காரனுக்கு ஹெல்ப் பண்றான், இவங்களோட பேசி ஒண்ணும் பண்ண முடியாது சார். இந்த நேரத்துல மாப்பிள்ள வேற ஊர்ல இல்ல, ஒண்ணும் தெரியாத பொண்ணை புடிச்சு உள்ள உட்கார வச்சுட்டாங்க. ஏன் தம்பி இவளுக்கு கஷ்டத்துக்கு மேல கஷ்டமா வருது? சார் தைரியமா இருங்க சார், துளசிக்கு ஒன்றும் ஆகாது சார். இவளை இப்படியே இங்க எப்படி விட்டு போறது? சார் நாம என்னதான் பேசினாலும் அழகம்பெருமாள் சமாதானம் ஆக மாட்டார் சார். வேற என்ன பண்றது? நாம நேரம் ஆனந்த் வீட்டுக்கு போலாம் சார். அவன்கிட்ட நடந்ததை எடுத்து சொல்லி அழகம்பெருமாள்கிட்ட பேச சொல்லுவோம். நடந்த விவரம் அழகம்பெருமாளுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா அவர் மனசு மாறும். இந்த நேரத்துல உங்க ஃப்ரெண்டை தவிர அவர்கிட்ட பேசுறதுக்கு வேற யாரும் இல்ல. வாங்க தம்பி போலாம். வாங்க சார் போலாம். சரிடா, நீ அந்த பொண்ணு துளசி தப்பு பண்ணலன்னு சொல்ற, நானும் அதை நம்புறேன். ஆனா அவங்களுக்கு நான் எப்படி ஹெல்ப் பண்ண முடியும்? நானும் ஒன்ன மாதிரி தானே. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் துளசிக்கு நான் எதுவும் ஹெல்ப் பண்ண முடியாதுடா. என்னடா அப்படி சொல்ற? நீ அழகம்பெருமாள் கூட தானே வேலை பாக்குற, அவர்கிட்ட கொஞ்சம் பேசி பாரு. டேய் என்னடா பேச சொல்ற? அவர் இன்ஸ்பெக்டர், நான் கான்ஸ்டபிள். அவர் சொல்றதா நான் கேட்க முடியும், நான் சொல்றத அவர் கேட்பாரா? இல்லடா என்னாச்சுன்னா தம்பி, நடந்ததெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டோம். அழகம்பெருமாள் சாரு தேவையில்லாம துளசி மேலையும் மாப்பிள்ளை மேலையும் சந்தேகப்படுறாரு. என்ன நடந்துச்சுன்னு அவர்கிட்ட சொல்லி மனசை மாத்த பாருங்க. நீங்க ஏதாவது செஞ்சாதான் துளசியை வெளியில விடுவாங்க. ஐயோ சார், எனக்கு நம்பிக்கை இல்லை சார். யாரையா பழி வாங்கணும்னு நினைச்சா யார் தடுத்தாலும் அந்த ஆள் மனசை மாத்திக்க மாட்டார் சார். சார் தமிழ் ஏன் சார் இப்படி நடந்துக்கிறான்? அவர் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதே பெரிய தப்பு. புருஷனோட சண்டை போட்டானே அவளை இவன் வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கான். இது யார் சார் ஒத்துப்பாங்க? டேய் சூசைட் பண்ணிக்கிறவளை இதுக்கு முன்னாடி காப்பாத்தினதே அவன் தான்டா. தமிழ் அந்த பொண்ணுக்கு உதவணும்னு நினைச்சது தப்பு இல்ல, ஆனா இடையில மேட்ரு வேற மாதிரி ஆயிடுச்சு. அதான் இப்ப ப்ராப்ளமே. அதுக்கு என்ன பண்ணலாம்னு முதல்ல சொல்லு. டேய் நான் சொல்றதே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேடா. நான் தான் சொன்னலடா என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு. என்னடா திரும்ப இதே சொல்லிட்டு இருக்க? தம்பி, உங்களை தான் மலை மாதிரி நம்பி வந்திருக்கோம். நீங்களும் கை விரிச்சிட்டீங்களே, எங்க கூட வந்து ஏதாவது பண்ண முடியுமான்னு கொஞ்சம் பாருங்களேன். சார் நான் வந்தாலும் துளசியை காப்பாற்ற முடியாது சார். தமிழ் எனக்கும் தான் சார் ஃப்ரெண்டு, அவனை காப்பாற்ற வேண்டியதே கடமை. ஆனா நான் சாதாரண கான்ஸ்டபிள், என்னால ஒண்ணும் பண்ண முடியாது சார். கொஞ்சம் புரிஞ்சுங்க சார். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல தம்பி. துளசி இப்போ ஸ்டேஷன்ல இருக்கா. அவளை எப்படி வெளியில கொண்டு வரது, யாரை பாக்குறது, என்ன செய்யறது, ஒண்ணுமே புரியல. ரொம்ப வேதனையா இருக்கு தம்பி. துளசியை நான் காப்பாத்தணுமா?
டேய் வேற வழியே இல்லையாடா, நீ எங்களோட வா, நேரா அழகம்பெருமாளை பார்த்து பேசுவோம். அவர் கையில காலை விழுந்தாவது உண்மையை எடுத்து சொல்லுவோம். டேய் லூசாடா நீ, இருக்கிற கடுப்புல ஒன்னை நீ தூக்கி அந்த ஆளு உள்ள வச்சிருவான்டா. ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற பொண்ணை கூட பார்க்காம நேரா ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காருன்னா எந்த அளவுக்கு வெறியோட இருக்கணும் அவரு. இந்த நேரத்துக்கு நம்ம 2 பேரும் அங்க போனோம்னு வையேன், அப்புறம் பிரச்சனை தானே பெருசாகும். டேய் அப்ப இதுக்கு என்னதான்டா வழி? சார் எனக்கு ஒரு ஐடியா தோணுது. அப்படி பண்ணா தமிழ் துளசி 2 பேரையும் காப்பாத்திடலாம். சொல்லுங்க தம்பி, என்ன பண்ணோம்? நீங்க நேரா போய் அசிஸ்டன்ட் கமிஷனர் பாருங்க. அவர் மனசு வச்சா அழகம்பெருமாள் கிட்ட பேசி அவரை காம்ப்ரமைஸ் பண்ணுவாரு. டேய் ஏசி சொன்னா அழகம்பெருமாள் கேட்பாரடா? ஏசியை பார்த்தா அழகம்பெருமாளுக்கும் கொஞ்சம் பயண்டா. அவர் சொன்னா கண்டிப்பா கேஸை வாபஸ் வாங்கிடுவாரு. அதனால தயவுசெய்து லேட் பண்ணாம கடகடன் போய் ஏசியை பாருங்க. சார் அப்ப வாங்க சார், ஏசியை போய் பார்க்கலாம். நாங்க போய் அவரை பார்த்துடுறோம். உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. ஐயோ, இருக்கட்டும் சார். வரேன் தம்பி. வாங்க. வரேன்டா. ஐயோ ஏசி பார்க்க போறீங்களா? போங்கடா. தமிழும் துளசியும் சாட்சியை மாற்றி சொன்னதுக்கு உங்களை ஓட விட்டு நல்லா திரத்தி சுட போறாரு. ஹலோ ஹலோ கணக்கு, தமிழ் பேசுறேன்டா. டேய் தமிழ், நீயா? நானே உனக்கு ஃபோன் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன்டா. டேய் இங்க பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுடா. யார் ஃபோன்? மாப்பிளையா? ஆமா சார். கொடுங்க. மாப்பிள, ஆமா நீங்களா? சொல்லுங்க. நீங்க உடனே புறப்பட்டு சென்னைக்கு வந்துருங்க. என்னாச்சு மாமா? இங்க ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. நான் உடனே வரேன் மாமா. சார் ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு சார். உடனே சென்னை போகணும் சார். ஃப்ளைட் பிடிச்சாலும் போயிடலாம் சார். வாங்க சார். சரி வாங்க போறோம். லாவண்யா என்னங்க? இங்க வாயேன். இங்க பாரு, நம்ம பாட்டியில எடுத்த வீடியோஸ் போட்டோஸ் அப்லோட் பண்ணிருக்கான். அப்படியா? யார் இந்த வீடியோவை எடுத்தது? மகேஷ் தான். லாவண்யா நீ ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுற தெரியுமா? யுவர் ட்ரெஸ் வாஸ் லுக்கிங் வெரி கியூட். இல்ல, அங்க இருந்ததுலயே என் ட்ரெஸ் மட்டும் தான் தனியா தெரிஞ்சது. இல்ல லாவண்யா, அங்க இருந்ததுல நீ மட்டும் தான் ஸ்பெஷல். அதான் அப்படி. இன்னும் கொஞ்சம் வீடியோஸ் இருக்கு, பாக்குறியா? இருக்குல்ல இந்த கிளாசி டச். ஆமா, இது யாரு? திவ்யா. பயங்கர இன்டெலிஜென்ட் நினைப்பு. லொடன்னு பேசிக்கிட்டு. இந்த போட்டோஸ் எல்லாம் பிரிண்ட் போடலாமா? ஏன் அம்மாக்கு தெரிஞ்ச வீட்டில் சொன்னாம எடுத்துக்கா. வேணாம் விடு. மை காட், மகேஷ் திவ்யா எப்படி டான்ஸ் ஆடிக்கான் பாத்தியா? அவங்க 2 பேரும் லவ்வர்ஸா? இல்லையே, ஃப்ரெண்ட்ஸ் தான். அப்புறம் எப்படி இவ்வளவு க்ளோஸா டான்ஸ் ஆடுறாங்க? அதுவா? யா டாட். எங்கடா இருக்க? வீட்டில் தான் இருக்கேன். உடனே ஆபீஸ் கிளம்பி வரியா? சரிப்பா. லவண்யா அப்பா ஆஃபீஸ் வர சொல்லிருக்காரு, நீ பார்த்துட்டு ஷட் டவுன் பண்ணிடும். ம். வரேன். லவண்யா, லவண்யா, நிதிஷ் எங்க? மாமா கூப்பிட்டாருன்னு ஆபீஸ்க்கு போயிருக்காரு. போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வா போ. என்ன பார்த்ததும் எதுக்கு அப்படி முழிச்சா?
என்னாச்சு? என்ன மாப்ள அதுக்குள்ள எப்படி மதுரையில இருந்து வந்தீங்க? நீங்க போன்ல விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம் என்னால அங்க இருக்க கூட முடியல மாமா. அதான் நேரா ஃப்ளைட் பிடிச்சிங்க வரேன். ஃப்ளைட்டில் வந்தியா? ஆமாண்டா, சார் தான் அதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணாரு. வணக்கம் சார். டேய், என்னடா நடக்குதுங்க? துளசி எங்கடா? முகலிவாக்கம் ஸ்டேஷனில் இருக்கு. அழகம்பெருமாள் ஓம் பேர்லேயும் துளசி பேர்லேயும் அங்கே கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு போயிருக்காரு. இதெல்லாம் எனக்கு தேவைதான்டா. தூக்க மாத்திரை சாப்பிட்டு சாவ பிளான் பண்ணிச்சுல அந்த பொண்ணு. அது தேவையில்லாம காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டு வந்து ஏன் தப்பு தான். அந்த அழகம் பெருமாளுக்கு என்னடா பிரச்சனை? ஏன்டா இப்படி டார்ச்சர் பண்றான்? உன் மேலே இருக்க கோவத்தை இப்படி நேரம் கிடைக்கும் போது காட்டுறான். ஆமா, பாய்சன் குடிச்சு சாவ கிடந்தது அவன் பொண்ணு. அதுக்கு நாங்க என்ன பண்ணோம்? ஏன் இத்தனை நாள் அவ புருஷன் குடிச்சிட்டு வந்து அவளை அடிச்சானே, அது ஏன்னு கேட்டா அந்த அழகம் பெருமாள். டேய், இப்போ அதெல்லாம் விடு. துளசியை காப்பாத்துறதுக்கு இப்போ என்ன வழியோ அதை பார்க்கலாம். எங்க மேல எந்த தப்பு இல்லடா. அந்த அழகம் பெருமாள் தேவையில்லாம எங்க விஷயத்தை தலையிட்டு இருக்கான். அந்த ஆளு உண்டில நாக்கிறேன் பாடுறா. மாப்ள ஏன் கோவப்படுறீங்க? துளசி அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல தனியா இருக்கா. அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்கு ஏதாவது வழி பண்ணுவோம். மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். ஏசி பாக்குறதா சொல்லியிருந்தீங்களே, அவர் பார்த்து பேசிட்டீங்களா? என்ன சொன்னாரு? இல்ல, உள்ள மீட்டிங்ல இருக்காராம். எங்களை வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. சார் நீங்க உட்காருங்க சார். இருக்கட்டும் சார். ஒரே பிரச்சனை மேல பிரச்சனை ஆகுதுச்சு. சார் நாங்க போலாம். நீங்க போங்க. வாங்க மாப்ள. ஐயா வணக்கம். வணக்கம் சார். என் பொண்ணு துளசிய தெரியும். இவர் ஃபோனில் சொன்னார். உட்காருங்க. உட்காருங்க. சொல்லுங்க, சம்மந்தப்பட்ட ஸ்டேஷன் போகாம இங்கே எதுக்கு வந்தீங்க? சார், எங்க மேல எந்த தப்பும் இல்லை சார். இன்ஸ்பெக்டர் அழகம் பெருமாள் சார் குடும்ப பிரச்சனையை மனசுல வச்சுக்கிட்டு எங்களை பழி வாங்கணும்னு நினைக்கிறாரு சார். சீட். ஆமா சார், அவர் பொண்ணுக்கு லவ் மேரேஜ் பண்ணி வச்சதே நான் தான் சார். அந்த கடுப்புல அவர் எங்க மேல பொய் கேஸ் போடலான்னு பாக்குறாரு சார். அவங்க பொண்ணு விஷம் குடிச்சதுக்கு எங்க மேல கொலைப்பழி சுமத்துனா அது என்ன சார் நியாயம்? ஸோ உன்னை பழி வாங்குறதுக்காக உண்மையை மறைச்சு உன் மேல பொய் கேஸ் ஜோடிக்க பார்க்கறான்னு சொல்றேன் இல்லையா? சார், உங்களுக்கு சந்தேகமா இருந்தா எங்க வீட்டு பக்கத்துல இருக்கவங்களாரும் விசாரிச்சு பாருங்க சார். அவருக்கு ஒரு பொண்ணு மேல பாசம் இருக்கலாம், தப்பு இல்லை சார். அதுக்காக எங்க மேல பொய் கேஸ் போடுறது எந்த விதத்துல சார் நியாயம்? யோ, என்ன சொல்ற நீ? போலீஸ் யூனிஃபார்ம் போட்டுருவங்களுக்கு குடும்பமும் இல்ல, ஃபேமிலி சென்டிமெண்ட் இல்லைன்னு சொல்றியா நீ? சூசைட் அட்டன் பண்ணது அழகர் பெருமாள் மக. அதுக்கு காரணமானவங்களை கண்டுபிடிச்சு தண்டிக்க நினைக்கிறது என்ன தப்பு? சார், தப்பு பண்ணவங்கள தண்டிக்கிறதுல எந்த தப்புமே இல்லை சார். ஆனா நாங்க தான் எந்த தப்புமே பண்ணலையே. உங்க விஷயத்துல நியாயம் தர்மம்லாம் பார்க்க முடியாது தமிழரசு. என்ன பொறுத்த அளவுக்கு அழகர் பெருமாள் செஞ்சதுல தப்பே இல்லைன்னு தான் சொல்லுவேன். சார், எஸ், குடும்ப பிரச்சனை தீர்ணுங்கிறதுக்காக நீ பொய் சாட்சி சொன்னது நியாயம்னா உன் மேல இருக்க பகையை தீர்த்துக்கிறதுக்கு அவர் பொய் கேஸ் போட்டதுல தப்பே கிடையாது. என்னையா பேச்சையே காணா? வீரராகவன் கேஸ்ல நீயும் ஒய்ஃப் என்ன பண்ணீங்கன்னு ஞாபகம் இருக்கா? உங்க சுயநலத்துக்காக நீங்க பொய் சாட்சி சொன்னது நியாயம்னா அழகர் பெருமாள் செஞ்சது நியாயம்தான். சார், உங்க கோவம் எனக்கு புரியுது சார். சாட்சியை மாத்தி சொல்லிட்டு வந்தாலும் அது சரி நாங்க என்னைக்குமே நினைக்கல சார். நாங்க பணம் நினைச்சு அவமானம் தான் சார் பட்டுட்டு இருக்கோம். எங்க முகத்துல கரியை பூசிட்டு இப்போ வந்து அவமானப்பட்ட என்ன பிரயோஜனம்? அழகர் பெருமாள் விஷயத்துல நான் தலையிட முடியாது. உங்க பக்கம் நியாயம் இருக்குன்னா அதை கோர்ட்ல ப்ரூவ் பண்ணி வெளியே வர பாருங்க. சார் சார், கோவப்பட்ட முடியாதுன்னு சொல்லிடாதீங்க சார். நீங்க ஹெல்ப் பண்ணீங்கன்னு நம்பி தான் சார் நான் வந்திருக்கேன். எனக்காக இல்லாட்டாலும் என் ஒய்ஃப்காவது ஹெல்ப் பண்ணுங்க சார். பாவம் சார், அவ அப்பாவி சார். செய்யாத தப்புக்காக பல தடவை தண்டனை அனுபவிச்சிருக்கா. இன்னொரு தடவை அவளை கோர்ட்டுக்கு கூட்டு போனா அது எங்க 2 பேராலையும் தாங்கிக்க முடியாது சார். இன்னைக்கு நீ அனுபவிக்கிற வேதனையை தான் கோர்ட்ல இன்னைக்கு நான் அனுபவிச்சேன். வீரராகவே மாதிரி ஒரு நேர்மையான ஆள் மேல பொய் கேஸ் ஜோடிச்சது தப்புன்னு கோர்ட்ல என்னை சார்ஜ் பண்ணாங்க. ஒருத்தனால ஒட்டுமொத்த டிபார்ட்மெண்ட்டை தலை குனிச்சு நினைச்சுமே. டு யூ நோ தட்? இப்ப நேர்மையை பத்தி பேசிட்டு இருக்க நீ அன்னைக்கு அதை பத்தி யோசிச்சு பார்த்துருக்கணும். நீயா இருந்தாலும் சரி, யூனிஃபார்ம் போட்ட அந்த அழகர் பெருமாளா இருந்தாலும் சரி, சுயநலத்துக்காக சட்டத்தை வளைக்க நினைக்கிறது ஏத்துக்க முடியாத குற்றம். அண்டர்ஸ்டாண்ட்? சாட்சியை மாத்தி சொல்லியிருந்தாலும் நீயும் ஒய்ஃபும் பேசிக்கலி இன்னசென்ட்ங்கிறது எனக்கு தெரியும். அதை நான் விசாரிச்சுட்டேன். அதே மாதிரி அழகர் பெருமாள் மக விஷயத்துல உங்க மேல தப்பு இல்லைங்கிறது எனக்கு தெரியும். அதையும் நான் விசாரிச்சுட்டேன். நீங்க போங்க, அழகர் பெருமாள்கிட்ட சொல்லி கம்ப்ளைண்ட் நான் வாபஸ் வாங்க சொல்றேன். சார், என் ஒய்ஃபை ஸ்டேஷன்ல கூட்டு போய் வச்சிருக்காங்க. நீங்க கொஞ்சம் சொல்லி. நான் பேசுறேன். யாரு? சூர்யாவா? துளசின்னு ஒரு பொண்ணு அங்க விசாரணைக்காக. எப்போ? யாரு? அழகர் பெருமாளா?
எதனால? அப்படியா? நோ நோ நோ, அதுக்காக தான் ஃபோன் பண்ணேன். வேண்டாம், அவர் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் நேரில் பார்த்து பேசிக்கிறேன்.